ரீசனிங் மிஸ்ஸிங் நம்பரில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். முதல் என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 134 இருக்கா, அதை எடுத்துக்கோங்க. அதில் ஆப்போசிட்டில் எந்த நம்பர் இருக்குது? உங்களுக்கு 8 இருக்குது. கரெக்டாக? இப்போ அந்த 134 தனித்தனி நம்பரை எடுத்து ஆட் பண்ணுங்கள். 1 + 3 + 4 என்ன கிடைக்கும்? 8. ஓகேவா? இதுதான் லாஜிக். சரியா? அடுத்த நம்பருக்கு வருதான்னு பாருங்கள். 151 எடுத்துக்கோங்க. அதுக்கு நேராக என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போது ஆட் பண்ணுங்கள். 1 + 5 + 1 7. கரெக்டாக வந்துருச்சா? அப்போது இதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு 234 இருக்குது, அதாவது 234. அதை தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். 2 + 3 + 4 9ன்னு கிடைக்கும். இப்போது நம்ம எல்லா நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு. மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். 652க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கொஷின் மார்க் இருக்குது. சரியா? அப்போது 652 நம்ம ஆட் பண்ணணும். தனித்தனி நம்பராக எடுத்து 6 + 5 + 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது? நமக்கு 13 கிடைக்கிது. ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பர் 13. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.